கேளக்கீர் சித்தர் நமோ நமக. வருகிற மே மாதம் 11ஆம் தேதி காலையில் 6 மணிலிருந்து நம்ம கேளக்கீர் சித்தரோட கோவில் மகா பிராண பிரதிஷ்ட விழா ஆரம்பம். அனைவரும் குடும்பமாக கலந்து கொண்டு கேளக்கீர் சித்தரோட அருள் பெறும்படி உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். கேளக்கீர் சித்தர் கோவிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன கேட்டாலும் 7 நாட்களுக்குள் அந்த கோரிக்கையை முடித்து கொடுக்குறவர் தான் கேளக்கீர். அதனால் சின்ன கோரிக்கை ஏதாவது கேட்டு நீங்கள் ஐயாவை டெஸ்ட் கூட பண்ணி பாருங்கள். இந்த வேண்டுதல் நிறைவேறின பிறகு ஐயா உங்களுக்கு காட்சி கொடுத்த பிறகு வெள்ளை பட்டாம்பூச்சி ரூபத்திலோ இல்லை விபூதி வாசனை, சந்தன வாசனை, சுருட்டு வாசனையிலோ ஏதாவது ஒரு அறிகுறி உங்களுக்கு உணர்த்திய பிறகு நீங்கள் ஐயாவை உங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ். கேளக்கீர் சித்தருக்கு கோவில் கட்டியாச்சு. எங்கே கட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் மாரப்பம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் கட்டியிருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவானி டு கோபிச்செட்டிப்பாளையம் போகிற ரோட்டில் மாரப்பம்பாளையம் அப்படிங்கிற கிராமம் இருக்குது. பவானி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து ஒரு 21 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நீங்கள் கூகுள் மேப்பில் கேளக்கீர் சித்தர் தேவஸ்தானம் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா லொக்கேஷன் எக்ஸாக்டாக வந்துடும். நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து வந்தாலும் ஃபஸ்ட்டு ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வரணும். ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்த பிறகு ஈரோடு டு பவானி பஸ் ஸ்டாண்ட் வர பஸ்ஸில் நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா பவானி பைபாஸ், அந்த பைபாஸில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம கோவில் லொக்கேட் ஆகிருக்கு. பவானி பைபாஸ் தான் ஜங்ஷன். இது வந்து சேலம், நாமக்கல், திருச்செங்கோடு, நீங்கள் எங்கே இருந்து வந்தாலும் எல்லாருக்கும் நீங்கள் பவானி பஸ் ஸ்டாண்டே போயிட்டு திரும்பி வரணும்னு அவசியம் இல்லை. பவானி பைபாஸில் இறங்கிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான். ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் டைரெக்டாக கோவிலுக்கு வந்துடலாம். இந்த மகா பிராண பிரதிஷ்ட விழா அன்னைக்கு மட்டும் நம்மளுடைய பஸ்ஸு இங்கே ரெகுலராக ஓடும். உங்களைய பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு நம்ம ஃபெசிலிட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். காலையில் 6 மணிக்கு மகா யாகம் நடைபெறும். யாகம் வளர்த்தி பிறகு 8 முதல் 10 மணிக்குள்ள சித்தருடைய சிலையை பிரதிஷ்டை பண்ண போகிறோம். அதன் பிறகு வள்ளி கும்மி ஆட்டம் நடைபெறும். ராகா இசை கச்சேரி நடைபெறும். இன்னும் கேளக்கீர் சித்தருடைய பாடல் அரங்கேறும். நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இந்த ஃபங்க்ஷனில் நாம் திட்டமிட்டுருக்கோம். இதனுடைய முழு அஜெண்டாவும் சஸ்பென்ஸாக தான் வச்சுருக்கோம். இதை லீக் பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் அனைவரும் நேரில் வாங்க. நேரில் வர எல்லாருக்கும் கேளக்கீர் சித்தரோட 2வது மந்திரம் அறிவிக்கப்படும். இந்த கோவிலுக்கு நான் வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா கேளக்கீர் சித்தர் மந்திரத்தை சொன்னாலே, வீட்டில் உட்காந்து சொன்னாலே எல்லாமே கிடைக்குது. அப்புறம் நான் ஏன் கோவிலுக்கு வரணும் அப்படின்னா, இந்த 2வது மந்திரம் அந்த முதல் மந்திரத்தை தாண்டி சக்தி மிக்கது. 2வது இந்த மந்திரத்தை தாண்டி உங்களுக்கு நான் சக்தி கொடுக்கணும்னா இந்த சிலை அந்த அளவுக்கு சக்தி ரூபத்தில் இருக்கணும். அந்த சிலையை அந்த அளவுக்கு நாங்கள் வடிச்சிருக்கோம். ஆகம விதிப்படி ஒரு சிலை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னா அதற்கு எப்படி சக்தி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு வழிபாடு சொல்லியிருக்காங்க. அந்த முறைமையின்படி அந்த சிலைக்கு நம்ம சக்தி ஊட்டி இதை வந்து ஒரு வைஃபை அலை மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். வைஃபை அலை ஒரு ரூமுக்குள்ளே அடிக்குது அப்படின்னா இந்த சிலை மூலமாக 15 கிலோமீட்டருக்கு இந்த ரேடியஸ் இருக்கும். இந்த மண்ணில் நீங்கள் கால் வச்சாலே கேளக்கீர் சித்தர் அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வேலைப்பாடுகள் எல்லாம் செஞ்சுருக்கோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது கேளக்கீர் சித்தருடைய சிலை. அதன் பிறகு ஒரு 11 அடி தொலைவில் இரட்டை நந்திகள் வச்சுருக்கோம். அதன் பிறகு 11 அடி தொலைவில் முருகனுடைய வேல் வச்சுருக்கோம். ஏன் இந்த வழிபாடுகள் அப்படின்னா, நான் முருகர் பக்தர் அப்படிங்கிறதுனாலையும் கேளக்கீர் சித்தர் முருகனுடைய அவதாரமாக நான் பார்க்கறதுனாலையும் முருகனுடைய ஏதாவது ஒரு அடையாளம் நம்ம கோவிலில் இருக்கணுங்கிறதுக்காக முருகனுடைய வேல் முன்னாடி வச்சுருக்கோம். அதுவும் பித்தளையில் செஞ்சு பித்தளை வேல் வச்சுருக்கோம். 2வது இரட்டை நந்திகள். இது சிவனுடைய வாகனம். கேளக்கீர் சித்தர் சிவனுடைய திருவடியை பின்பற்றி வந்ததுனால சிவனுடைய அடையாளம் ஏதாவது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இரட்டை நந்திகள் வச்சுருக்கோம். என்றைக்குமே இரட்டை நந்திகள் வழிபாடுங்கிறது நம்மளுடைய பாரம்பரியத்தில் முன்னோக்கி இருந்த ஒரு வழிபாடு. பிற்காலத்தில் அதை யாரும் இப்போ பண்ணுறதில்ல. இரட்டை நந்திகள் வழிபாடு எந்த கோவில் இருக்கோ அந்த கோவில் மகா சக்தி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆகமங்களில் எழுதியிருக்கு. நீங்கள் தஞ்சாவூரில் இருக்க கோவிலில் இரட்டை நந்திகள் இருக்குது. அதன் பிறகு இரட்டை நந்திகள் ரொம்ப குறைவு. நம்ம கோவிலில் அது இடம் பெற்று இருக்கு. 2வது கேளக்கீர் சித்தருடைய சிலைக்கு கீழே இப்போ வந்து கடவுள் மறுப்பாளர்கள் ஒருத்தர் இருப்பாங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு கல் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுடைய கருத்துப்படியுமே அந்த கல்லுக்கு வந்து ஒரு சக்தி கொடுக்குறோம்.
கடவுளுக்கு சக்தி தேவையில்லை இந்த இடத்துக்கு. ஆனால் ஒரு சிலைக்கு வந்து சக்தி கொடுக்கணும். அதற்கு வந்து மந்திரங்கள் ஓதும் போதும், தீர்த்தங்கள் அது மேலே அபிஷேகங்கள் செய்யும் போதும், சில சக்தி மிக்க பொருட்களை அதன் மீது அபிஷேகம் செய்யும் போதும் அந்த கற்சிலைக்கு சக்தியானது ஊட்டப்படும். தொடர்ந்து நீங்கள் மந்திரங்கள் சொல்லும் போதும் கருங்கல்லினுடைய தன்மை என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது அப்படியே தனக்குள்ளே கிரகிச்சு வச்சு அப்படியே வைஃபை அலைகள் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும். இதனால தான் எவ்வளோ பெரிய மன்னராக இருந்தாலும் சரி கருங்கல்லில் சிலை வளைப்பாங்க. நீங்கள் தாஜ்மஹால் கட்டுற அளவுக்கே நம்மக்கிட்ட பணம் இருந்தாலும் எல்லா கோவில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கற்சிலையில் தான் தெய்வங்கள் இருக்கும். ஏன் தங்கத்தில் வடிச்சிருக்கலாம், வெள்ளியில் வடிச்சிருக்கலாம், இல்லை விலை உயர்ந்த கற்கள்லேயே வடிச்சிருக்கலாம். அதிலெல்லாம் வடிக்க மாட்டாங்க. ஏன்னா அதற்கு வந்து கிரகிக்கும் தன்மை இல்லை. கிரகிக்கும் தன்மை அப்படிங்கிறது கருங்கல்லுக்கு மட்டுமே உண்டு. ஸோ இப்போ இந்த கருங்கலுக்கு நம்ம கொடுக்குற அபிஷேகங்கள், தீர்த்தங்கள், பதார்த்தங்கள் இது எல்லாமே சக்தி மிக்காதாக இருக்கணும். அந்த சிலைக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இமயமலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட பாறைகள், உப்புக்கள், சில கற்கள், கோமதி சக்கரம், வலம்புரி சங்கு, வலம்புரி காய், இதன் போன்ற 35 மூலிகைகள், சக்தி மிக்க மூலிகைகள் உள்ளே வச்சு அதன் மேலே தான் ஐயாவை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். நவதானியங்கள், பஞ்சலோகங்கள், தங்கம் முதற்கொண்டு எல்லாமே வச்சுருக்கோம். வச்சு இப்போ இது மூன்றையும் ஒரே காப்பர் கம்பியில் கனெக்ட் பண்ணி, ஏன்னா பிரபஞ்சத்திலிருந்து சக்தி ரூபத்தை இழுத்து இது ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணணும். இப்போ மட்டும்தான் இது வைஃபை அலைகள் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். இந்த சக்தி தான் மனிதனுக்கு ஆறாவோட கணக்கும். கோயில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கோ என்றால் அரசன், இல் என்றால் இல்லம். அரசன் வாழ்கின்ற இல்லம். அப்போ ஒரு அரசன் வாழ்கின்ற இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே கிடைக்கும். இப்போ அரண்மனைக்கு போய் நீங்கள் சாப்பாடு கேட்டாலும் என்ன பதார்த்தங்கள் நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு அங்கே கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு ஒருத்தங்க பாருங்கன்னா, ஒருத்தங்க நான் படிக்கணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு வேலை கிடைக்கணும், சம்பள உயர்வு கிடைக்கணும், பதவி உயர்வு கிடைக்கணும், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், திருமண பாக்கியம் வேணும், இப்படி எல்லா கோரிக்கையோடும் தான் கோயிலுக்கு வருவாங்க. அப்போ கோயிலில் எல்லாமே கிடைக்கணும். இதுதான் அரண்மனை மாதிரி. அப்போ இது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 16 வகையான செல்வங்கள், 16 வகையான யாகங்கள். உங்களுக்கு என்ன செல்வங்கள் வேணுமோ அந்த யாகம் வளர்த்தி அந்த செல்வத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பிரபஞ்சத்தில் இப்படி ஒரு விதி இருக்குது. உதாரணத்துக்கு மழை வேண்டி இன்றைக்கி யாகம் நடத்தினா மழை பெய்யுது. இது எப்படி மழை பெய்யுது? ஒரு யாகம் வளர்த்தினா மழை எப்படி வரும் அப்படின்னா, இதை அறிவியல் ரீதியாக உங்களுக்கு சொல்லணும்னா, இன்றைக்கி தேதிக்கு துபாயில் வந்து அமில மழை பெஞ்சு பாலைவனத்தில் வெள்ளமாக ஓடுனதுன்னு நீங்கள் எல்லாருமே டிவியில் பார்த்துருப்பீங்க. எப்படி அங்கே மழை பெஞ்சது, எப்படி ஒரு பாலைவனத்தில் வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா, இந்த ரசாயன துகள்களை அப்படியே மேக கூட்டங்களில் தூவி விட்டாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், மேக கூட்டம் அப்படிங்கிறது கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, அவ்வளோதான். இப்போது இது கூட ஒரே ஒரு ஹைட்ரஜனை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது H2O கன்வெர்ட் ஆயிரும். H2O அப்படிங்கிறத நீர், அதுதான் மழை. அப்போ மழை பொழியும்னா நீங்கள் கீழே இருந்து ஹைட்ரஜனை மட்டும் ப்ரொடக்ஷன் பண்ணணும். அதற்கு ஹைட்ரஜன் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் இருக்குதோ அந்த பொருட்களை தீயிட்டு எரியும் போது ஒரு புகை வெளியே வரும் இல்லையா, இந்த புகை தான் மேலே எழும்பி கார்பன் மோனாக்சைடோக வினை புரிஞ்சு H2O கன்வெர்ட் ஆகுது. அது திரும்ப மழையாக பொழியுது. இதை நான் யாகம் வளர்த்துறேன் அப்படிங்கிறப்ப இது ஆன்மீகம். அமிலத்தை தூவி விட்டு அமில மழை பெய்ய வைக்கிறேன் அப்படிங்கிறப்ப இது வந்து அறிவியல் ரீதியாக அந்த மக்கள் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இதற்கு முன்னோட்டம் நம்மளுடைய தமிழர்கள், நம்மளுடைய இந்து மரபு தான். அப்போ ஒரு மழை வேணும் அப்படின்னா மழை வேண்டி யாகம் நடத்துகிறோம். குழந்தை பாக்கியம் வேணும், இன்றைக்கி ஒரு வீடு புண்ணியாச்சனை பண்ணுறோம், ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த தீயிட்டு நீங்கள் எரிக்கும் போது அதனுடைய தன்மை என்னவோ ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு என்ன சக்தி வேணுமோ அந்த பொருட்களை எரித்து அதை இந்த பிரபஞ்சத்துக்கு சக்தி மூலமாக பெற்று நீங்கள் வாழ்க்கையில் வளம் பெறீங்க. இவ்வளோதான் கான்செப்ட். எனக்கு இப்போ ஆக்சிஜன் வேணும்னா கூட ஆக்சிஜன் என்னால் உற்பத்தி பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு ஹைட்ரஜன் வேணும் அப்படின்னாலும் ஹைட்ரஜன் நீங்கள் யாகம் வளர்த்து நீங்கள் உற்பத்தி பண்ணிக்க முடியும். இப்போ இது மூன்றையும் ஒரே காப்பர் கம்பியில் கனெக்ட் பண்ணி, ஏன்னா பிரபஞ்சத்திலிருந்து சக்தி ரூபத்தை இழுத்து இது ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணணும். இப்போ மட்டும்தான் இது வைஃபை அலைகள் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். இந்த சக்தி தான் மனிதனுக்கு ஆறாவோட கணக்கும். கோயில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கோ என்றால் அரசன், இல் என்றால் இல்லம். அரசன் வாழ்கின்ற இல்லம். அப்போ ஒரு அரசன் வாழ்கின்ற இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே கிடைக்கும். இப்போ அரண்மனைக்கு போய் நீங்கள் சாப்பாடு கேட்டாலும் என்ன பதார்த்தங்கள் நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு அங்கே கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு ஒருத்தங்க பாருங்கன்னா, ஒருத்தங்க நான் படிக்கணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு வேலை கிடைக்கணும், சம்பள உயர்வு கிடைக்கணும், பதவி உயர்வு கிடைக்கணும், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், திருமண பாக்கியம் வேணும், இப்படி எல்லா கோரிக்கையோடும் தான் கோயிலுக்கு வருவாங்க. அப்போ கோயிலில் எல்லாமே கிடைக்கணும். இதுதான் அரண்மனை மாதிரி. அப்போ இது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 16 வகையான செல்வங்கள், 16 வகையான யாகங்கள். உங்களுக்கு என்ன செல்வங்கள் வேணுமோ அந்த யாகம் வளர்த்தி அந்த செல்வத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பிரபஞ்சத்தில் இப்படி ஒரு விதி இருக்குது. உதாரணத்துக்கு மழை வேண்டி இன்றைக்கி யாகம் நடத்தினா மழை பெய்யுது. இது எப்படி மழை பெய்யுது? ஒரு யாகம் வளர்த்தினா
மழை எப்படி வரும் அப்படின்னா, இதை அறிவியல் ரீதியாக உங்களுக்கு சொல்லணும்னா, இன்றைக்கி தேதிக்கு துபாயில் வந்து அமில மழை பெஞ்சு பாலைவனத்தில் வெள்ளமாக ஓடுனதுன்னு நீங்கள் எல்லாருமே டிவியில் பார்த்துருப்பீங்க. எப்படி அங்கே மழை பெஞ்சது, எப்படி ஒரு பாலைவனத்தில் வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா, இந்த ரசாயன துகள்களை அப்படியே மேக கூட்டங்களில் தூவி விட்டாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், மேக கூட்டம் அப்படிங்கிறது கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, அவ்வளோதான். இப்போது இது கூட ஒரே ஒரு ஹைட்ரஜனை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது H2O கன்வெர்ட் ஆயிரும். H2O அப்படிங்கிறத நீர், அதுதான் மழை. அப்போ மழை பொழியும்னா நீங்கள் கீழே இருந்து ஹைட்ரஜனை மட்டும் ப்ரொடக்ஷன் பண்ணணும். அதற்கு ஹைட்ரஜன் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் இருக்குதோ அந்த பொருட்களை தீயிட்டு எரியும் போது ஒரு புகை வெளியே வரும் இல்லையா, இந்த புகை தான் மேலே எழும்பி கார்பன் மோனாக்சைடோக வினைபுரிஞ்சு H2O கன்வெர்ட் ஆகுது. அது திரும்ப மழையாக பொழியுது. இதை நான் யாகம் வளர்த்துறேன் அப்படிங்கிறப்ப இது ஆன்மீகம். அமிலத்தை தூவி விட்டு அமில மழை பெய்ய வைக்கிறேன் அப்படிங்கிறப்ப இது வந்து அறிவியல் ரீதியாக அந்த மக்கள் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இதற்கு முன்னோட்டம் நம்மளுடைய தமிழர்கள், நம்மளுடைய இந்து மரபு தான். அப்போ ஒரு மழை வேணும் அப்படின்னா மழை வேண்டி யாகம் நடத்துகிறோம். குழந்தை பாக்கியம் வேணும், இன்றைக்கி ஒரு வீடு புண்ணியாச்சனை பண்ணுறோம், ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த தீயிட்டு நீங்கள் எரிக்கும் போது அதனுடைய தன்மை என்னவோ ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு என்ன சக்தி வேணுமோ அந்த பொருட்களை எரித்து அதை இந்த பிரபஞ்சத்துக்கு சக்தி மூலமாக பெற்று நீங்கள் வாழ்க்கையில் வளம் பெறீங்க. இவ்வளோதான் கான்செப்ட். எனக்கு இப்போ ஆக்சிஜன் வேணும்னா கூட ஆக்சிஜன் என்னால் உற்பத்தி பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு ஹைட்ரஜன் வேணும் அப்படின்னாலும் ஹைட்ரஜன் நீங்கள் யாகம் வளர்த்து நீங்கள் உற்பத்தி பண்ணிக்க முடியும். சித்தர்கள் அஷ்டமா சித்தின்னு சொல்கிறாங்க இல்லையா, அஷ்டமா சித்தியில் தனக்குள்ளேயே ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணி தான் அவங்க ஜீவ சமாதியை அடைகிறாங்க. அதனால தான் அவங்க உடல் வந்து அழியாமல் இருக்குது. உள்ள உயிர் இல்லை, ஆனால் உடல் வந்து அழியலை. இந்த உடலுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆக்சிஜன் வேணும். அதை அவங்க இந்த உடல்ல இருந்தே உற்பத்தி பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால அவங்க உடல் அப்படிங்கிறது அழியாமல் இருக்குது. ஸோ இவ்வளவும் சக்தி மிகுந்த நம்ம ஒரு 6 வருடம் ஆகம விதிகளில் என்ன படித்தோமோ இது எல்லாத்தையும் ஒன்று திரட்டி தான் இந்த கோவில் அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த மண்ணை மிதிச்சா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு, திருமணம் நடக்கும், உங்களுக்கு நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல தொழில், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன வேண்டி இந்த கோவிலுக்கு வரீங்களோ இது உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி முழு அமைப்பும் இந்த கோயிலில் அமையப்பட்டிருக்கு. ரெண்டாவது, கேளக்கியர் சித்தர் அப்படிங்கிறது இன்றைக்கி தேதிக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி பிரளயம்னே சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட 8 மாதத்திற்குள்ளாக பல லட்சங்களுக்கு மேற்பட்ட மக்களுக்கு அற்புதங்களை நடத்தி காட்டி தானே நேரில் போய் அவங்களுக்கு கடவுள் இருக்கிறாருங்கிறத உணர்த்தி பட்டாம்பூச்சி ரூபத்தில், வாசனையின் ரூபத்தில், ஒளியின் ரூபத்தில் அவங்களுக்கு காட்சி கொடுத்து இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் எல்லாருமே கேளக்கியர் சித்தருங்க அப்படிங்கிற ஒரு கடவுளை உணர்ந்து நீங்கள் எல்லாருமே வழிபட்டுருக்கிறீங்க. இது வந்து நம்ம ஏட்டில் படித்ததில்லை, எங்கேயோ கேட்டதில்லை, ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு செய்தியை நம்ம யாருமே பேசலை. இன்னைக்கு தேதிக்கு நடக்குது. அசோகா அப்படிங்கிற ஒருத்தருக்கு ஒரு தெய்வம் காட்சி கொடுத்து அவர் அதை பேட்டி கொடுத்து அதை நீங்கள் எல்லோரும் ஏற்று நீங்கள் மந்திரம் சொல்லி திரும்ப நீங்களும் அந்த கடவுளை அனுபவித்து கட்டப்பட்ட கோவில் தான் இந்த கோவில். இதை ஒரு 3000 வருஷம் கழித்து நீங்கள் பார்க்குறப்ப இது எப்பேற்பட்ட சம்பவமாக இருக்குன்னு மட்டும் நினச்சி பாருங்கள். இன்றைக்கும் போகர் வந்து முருகன்கிட்ட பேசினார், போகன் முருகரோட வாழ்ந்தார், அப்படியே ஒவ்வொரு நாட்டிற்கும் தன்னுடைய யோக சக்தினால் பறந்து போனார்னு புத்தகத்தில் படிக்கிறப்ப நமக்கு இது எப்படி பண்ணியிருப்பார்னு ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி கடவுளை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கூட்டம் லட்சக்கணக்கான பேர் ஒன்று திரட்டி ஒரு கோவிலை கட்டியிருக்குன்னா இது வரலாறில் மிகப்பெரிய சம்பவம். ஸோ அனைவரும் கேளக்கியர் சித்தர் கோவிலுக்கு வாங்க, சக்தி பெறுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் குறை அப்படிங்கிறதே இல்லை. உங்கள் மொத்த பிரச்சனைக்கும் மொத்த தீர்வு ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக. நேரில் வாங்க, சித்தரை வழிபாடு பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை நிறைவாக இருக்கும். கேளக்கியர் சித்தர் நமோ நமக.